ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3ல ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஸோ இதில் பேமெண்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து நடக்குமா நடக்காதா, நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி உள்ள வந்திருக்கு, எவ்வளோ கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஸோ அந்த மகிழ்ச்சியான செய்தியுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு ஓகேங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆகுதுங்க. ஓகேங்களா, நேற்றே பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆகுது. மேபி வந்து ஏன்னா செப்டம்பர் 5 அட வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள். ஓகேங்களா, ஸோ எம்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பெயில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிட்ரி. ஓகேங்களா, 60 நாளுக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 5 வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா பெயில் கொடுக்கறதுக்கு 100% பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து பெயில் கிடைக்காம இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் தான் வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு செக்ஷன் கிராவிட்டி பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இத்தனை நாள் உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது கணக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 முடியுதுங்க. 60 நாள் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் கண்டிப்பாக பெயில் தந்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதான் மகிழ்ச்சியான செய்தி. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஏமாற்றவில்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோர்ட் அவங்களுடைய ஜட்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ மைவித்தினுடைய சொத்து மதிப்பு, அதாவது மைவித்தில மொத்த மதிப்பு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மதிப்பு ஒப்பிடுவாங்க. ப்ளஸ்ஸு அதுக்கு ஆப்போசிட்டா எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அத மதிப்பிடுவாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் குடுத்தவங்க மொத்தம் 15 பேர் குடுத்துருக்காங்க. 15 பேர்ல ஒரு 15,00,000 வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஆனா கம்பெனியோட மதிப்பு இவ்ளோ மதிப்பு இருக்கு. அப்போ இந்த நிறுவனம் இவங்கள ஏமாத்தணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இவங்க தூக்கிட்டு ஓடிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்படியும் கிடையாது. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுக்கறதுக்கான எல்லா முகாந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு 2,500,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3 உள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஓடபிள்யூ. ஓகேங்களா? இவ்வளோ நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3 பத்தி விசாரிச்சாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரிகள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2,500,00,00,000 உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மைவி3டைய பேங்க் அக்கவுண்ட்ல 118,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பிளஸ் அவங்க ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூ வந்து சொல்லல. 60,00,00,000 ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அந்த மாரி விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கக்குள்ள, இப்ப பாருங்களேன், மக்கள் கிட்ட இருந்து வாங்குன அமௌண்ட்ட விட, பிளஸ் அதிகமான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போயிருக்கு. அதுவுமே இஓடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2,500,00,000 உள்ள வந்திருக்கு. ஆனா அதுக்கு அப்பால், அதாவது அத விட அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆனது அவுட்புட்ட குடுத்திருக்கு. இன்புட்ட விட அவுட்புட் அதிகமா இருக்கு. அந்த மாரி விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராடக்ட்டோடைய அந்த பேசிஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இதுவரைக்கும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. பிளஸ் 118,00,00,000 அக்கவுண்ட்ல இருக்கு. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ, அப்ப இந்த மாரி விஷயம்லாம் இருக்கக்குள்ள, கண்டிப்பா வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யாரையும் வந்து இந்த நிறுவனம் ஏமாற்றவில்ல. அந்த மாரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்றாங்க அப்டின்னா, இன்னைக்கு பெயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்றாங்க. நேற்று பெயில் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பெயில் ஃபில் பண்றாங்க. ஃபில்லிங் பண்ணிட்டு, ஸோ அது கோர்ட்டுக்கு போகக்குள்ள, ஸோ கண்டிப்பா வந்து என்ன ஆகும்? பெயில் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஏன் பெயில் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் அப்டின்னா, 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேங்களா? செக்ஷன் கிராவிட்டி பொறுத்தவரைக்கும் 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அது கம்ப்ளீட் ஆயிருச்சு. செப்டம்பர் 5 பிளஸ் நேற்று அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட்ல ஓகேங்களா? ஸோ அந்த நீதிபதி சொன்ன விஷயங்கள். அதாவது 2,500,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்திருக்கு. அத விட அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போயிருக்கு. அதேபோல 118,00,00,000 அக்கவுண்ட்ல இருக்கு. இவங்க ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ப்ரமோஷன் அதாவது பர்ச்சேஸ் அது ப்ராடக்ட் உடைய பர்ச்சேஸ் அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி எல்லா விஷயங்களுமே மைவீத்திற்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, கண்டிப்பா என்ன ஆகும்? எம்டி சார் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பெயில் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து வெளிய வந்துட்ட பிறகு தான் என்ன நடக்கும்? அடுத்ததா நிறுவனத்த எந்த மாரிலாம் கொண்டு போலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. கண்டிப்பா வெளிய வந்துட்ட பிறகு இதில பிளான்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் மொத்தமா போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஒரு தவணை முறையில வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். ரூ. 1 கூட எடுக்காதவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். அதாவது இப்ப லாஸ்ட்டா ஜாயின் பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து போடலாம். இது மாரி எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு.
ஸோ வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். எம்டி சார் வெளிய வந்துட்ட பிறகு ப்ராப்பரான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, கண்டிப்பா 60 நாள் மேக்ஸிமம் 60 நாள் நான் உள்ள இருப்பேன்னு சொல்லிட்டு தான் உள்ள போனாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க சொன்ன மாரி தான் நடந்தும் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.